வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். காசிகலபைரவி பைரவப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் காசிதேவகுல கண்டார வேதாச்சாரியா திருப்பாரமபுரம் சரணம் காசியதேவகுரி தவதிரு கனராமனகுரி திருப்பாரமபுரம் சரணம் பரபம்ம ஸ்ரபம்பரேஸ்வரி நரரி பாபாஜி திருவிடையப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீ காலபைரவாய கடாச்சம் ஓம் ஐம் சரணோபைர ஐஸ்வரி ஓம் கிளிம் யோகபேஷபட்சம் சங்குரு பைரவாய மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிரிமாய் ஜெகன்மாதா பிதா பரபம்ம ஸ்ரபவேத பைரவம் திருவிடையப்பணம் சரணம் ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம். நேற்று நான் இந்த குஷா குஷிகாண்டியை பற்றி நான் பேசியிருந்தேன். இன்றைக்கி காசி புவனேஸ்வரி பைரவர் ஆன்மீக தகவல், முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல். நேற்று நான் இந்த குஷா குஷிகரண்டி ஸ்ராத்தம் கரண்டின்னு சொல்லுவாங்க, முன்னோர்களுக்கு செய்கிற ஸ்ராத்தம், அதுக்கு நான் பயன்படுத்துகிற பொருள் ஸ்ராத்த கண்டி. நேற்று விஷ்ணு பாதம் பற்றி நான் பேசியிருந்தேன். விஷ்ணு பாதம் இன்றைக்கி 24ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 வியாழக்கிழமை. இன்றைக்கி பவித்ரம், அதாவது எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் 20 வயதுக்கு பிறகு பவித்ரா மோதிரம். பவித்ரம்னா பரிசுத்தமான ஒரு பொருள். பவித்ரம் என்பது நம்ம இந்த திருப்பப்பில் பார்த்தீங்கன்னா குருமார்கள் எந்த ஒரு பூஜை பண்ணாலும் இந்த திருப்பப்பில்லை மோதிரம் மாதிரி செய்து இந்த மோதிரம், அதாவது எப்படின்னா இந்த மோதிர விரல்லாம் போட்டு தான் எந்த ஒரு பூஜையை ஆரம்பிப்பாங்க. அதுதான் பவித்ரம், அதாவது திருப்பப்பில்லால் செய்யப்பட்ட பவித்ர மோதிரம். ஆனால் சிலர் என்ன செய்வாங்கன்னா, இது இந்த பவித்திரத்தை சில பேர் ஐன் பொன்னாலையும் மோதிரமாக செய்வாங்க. ஐன் பொன்னாலையும் செப்பாலையும், வசதி இருந்தால் வெள்ளியாலையும், வசதி இன்னும் இருந்தால் தங்கத்தாலும் செய்வாங்க. இந்த பவித்திரம் எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இதுதான் மோதிரம், பவித்ரா மோதிரம். நல்லா பார்த்துங்க, பவித்ரா மோதிரம். சில பேர் நடுவில் ராசிக்கல் வைப்பாங்க, கலர் கல் வைப்பாங்க, போத்த கல் கூட வைப்பாங்க. அவங்களுக்கு எந்த கலர் கல் பிடிக்குமோ வைப்பாங்க. சிலர் நவரத்ன கல் கூட அவங்க ராசிக்கல் வச்சு இந்த பவித்ர மோதிரம் இப்படி செய்வாங்க. இது இப்படி செய்வாங்க. அதாவது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பில் எடுத்து, ஒரு திருப்பப்பில் எடுத்து நம்ம பவித்ர மோதிரம் செஞ்சு கையில் போட்டால் அது பிரேத சம்கான பூஜை, சமடிகான பூஜை செய்யணும் இல்லையா? அதாவது ஒருத்தவங்க இறந்துட்டா அதுக்கு பேர் 13 நாள் பிரேத சம்கான பூஜை செய்யணும். தமிழில் மாத்திரம் அது சமஸ்கிருதம் சமடிகான பூஜை, தமிழில் மாத்திரம் பிரேத சம்கான பூஜை சொல்லுவாங்க. 2 பில் செய்து இந்த மோதிரம் போட்டால் அது தேவகாரியம், ஹோமங்கள்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா? ஹோமங்கள்லாம் நம்ம செய்கிறோம், திருவிழா செய்கிறோம். இதுக்கெல்லாம் தேவகாரியத்துக்கு 2 பில் எடுத்து, திருப்ப பில் எடுத்து மோதிரமாக செஞ்சு போட்டுக்கணும். 3 பில் வச்சா அது பிதுர் யஜ்ஞம் சொல்லுவாங்க. பிதுர் யஜ்ஞம்னு சொன்னால் இந்த சிராத்தம் தர்ப்பணத்துக்கு அது பயன்படுத்துகிற ஒரு சின்னம். அதே மாதிரி 4 நம்ம 4 பில் வச்சு சில பேர் செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி குருமார்கள் போயிட்டு வைதிக தர்மம் கடைப்பிடிப்பாங்க பார்த்தீங்களா? வைதிக தர்மம்னு சொன்னால் வீட்டில் போய் கரக பிரவேசம் செய்வது, கல்யாணம் செய்வது, அப்புறம் மற்றவங்களுக்கு ஒரு 16 பூஜைகள் இருக்கு இல்லையா? பிறந்தலேருந்து இறக்குற வரைக்கும், அதுக்கு பேர் 4 திருப்பப்பிள்ளை வைத்து மோதிரம் செஞ்சு போடுது. அது 16 கிரிகை பூஜைக்கு சொல்லுவாங்க, 16 சம்ஹார பூஜை சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தை பிறந்த பேர் நாம வைப்பது, அன்னம் ஊட்டுவது, காது குத்துவது, கருணை பூசணும் அப்படின்னு 16 விதி பூஜைகள் இருக்குது. 5 பில் வச்சு செய்வது தனிப்பட்ட முறையில் சில குருமார்கள் பூஜை பண்ணுவாங்க. சுபாசனை மார்க்கம் எடுத்தவங்க, உபாசனைனா ஒரு இறைவனை தனிப்பட்ட ரகசியமாக பூஜை பண்ணுறது, அதாவது தனிப்பட்ட முறையில் உட்காந்து பூஜை 5 பில் வச்சு செய்வாங்க. ஆனால் அந்த மாதிரி பில் நம்ம கிடைக்காத பட்சத்தில் எப்பயுமே நம்ம மந்திர ஜபம் பண்ணுறவங்க இருப்பாங்க. எப்பயுமே ஒரு மந்திர ஜபம் பண்ணுறவங்க இருப்பாங்க. அப்போ அந்த மந்திர ஜபம் செய்யும் போது எப்பயுமே நம்ம கையில் பவித்ரம் பில் எப்பயுமே கையில் போட முடியாது இல்லையா? அதனால் இந்த மாதிரி மோதிரங்களை செஞ்சு இது கண்டிப்பாக எல்லாரும், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கிடைக்காத பொக்கிஷன். தமிழவங்க ஏன் இதெல்லாம் தெரியலன்னு சொன்னால், சிலருக்கு ஏன் தெரியலன்னா, யாரும் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அதனால் இது தெரிஞ்சுக்கங்க. இது நம்ம குரூப் அட்மின் உமாமா கோசம் 14 கோசம் 9 67 கோசையில் அவங்க பவித்ர மோதிரம் செஞ்சு கொடுப்பாங்க. யார் யாருக்கு இந்த வழிபாட்டில் நம்பிக்கை உண்டோ, பலன் பார்த்தோம். என் குரூப்பில் உள்ளவங்க எல்லாம் போட்டிருப்பாங்க செய்து. ரொம்ப விலையில் ஐன் பண்ண ஒரு 150 வழி வரும். இப்போ என்ன ஒரு 10 வழி ஏற்றுவாங்க, ஏன்னா கொஞ்சம் விலையை கொஞ்சம் ஏறி இருப்பதால். நானே செஞ்சு போட்டிருக்கேன். அதனால் இது செஞ்சு போடுங்க. இன்னும் சிறப்புனா, உங்களுக்கு நம்பிக்கையான குருமார்கள் இருப்பாங்க கோயிலில் வரிசை. அவங்களுக்கு குரு தட்சணை கண்டிப்பாக கொடுக்கணும். உண்மையான ஒரு முறைனா, நம்ம வசிக்கிற இடத்துல ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள ஒரு குருக்கள் இருப்பார், ஒரு சின்ன கோயிலில். அவருக்கு தானம் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப உயர்ந்தது.
இது ரொம்ப விலை இல்லை. இது அவர்கிட்ட போயிட்டு, ஐயா இந்த மாதிரி உங்களோட கை மோதிரம் வரல், இந்த மோதிரம் எங்கே போடலான்னா சுண்டு வரலில் போடலாம், இதை பெருமரலில் போடலாம், ஆள்காட்டி வரலில் போடலாம். திருப்பி சொல்கிறேன், இந்த சுண்டு வரல் சைஸ் எடுத்து போடுங்க, இல்லை இந்த ஆள்காட்டி வரல். நான் வந்து புவனேஸ்வரி போட்டிருக்கேன். எனக்கு வந்து ஒரு பெரிய மந்திரவாதி தானம் பண்ணார், நீங்கள் சார்பாக போட்டுக்கணுன்ட்டு. இது வந்து விஷ்ணு சாலிகிரம். இது என்னை பற்றி நான் பேசுகிறேன் பாருங்கள். சரி, இது வந்து இந்த மோதிரம் பவித்திரம் போது சுண்டு வரல், ஆள்காட்டி வரல், பெருமரல் இல்லை வந்து போட்டு குருமார்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் போட்டுங்க, ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து எப்பயுமே நம்ம வந்து மந்திர ஜபம் வந்து மனதில் செய்யணும். நம்ம என்னைக்கு இருந்தாலும், அதாவது வேதம் சிம்பிளாக சொல்லுது, மழை போல் செல்வம் இருந்தாலும் மரணம் வரும்போது யாரு துணைன்னு கேட்குறாரு. மழை போல் செல்வம் இருந்தாலும் மரணம் வரும்போது யாரு துணை? இறைவன் தான். அந்த இறைவன் நாமத்தை எப்பயுமே ஜபம் பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்சோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். கண்ணுக்கு சூரியன் பட்டோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, காயத்ரி மந்திரம் கற்றுங்க. அப்புறம் நான் நேற்று சொன்ன மந்திரம், திதி விஷ்ணு ததா வாரஹா, திதி விஷ்ணு ததா வாரஹா, நட்சத்திர விஷ்ணு ரேவசா, யோகச காரணம் செய்வ சர்வம் விஷ்ணு மயா ஜெகத்குரு. இது வந்து சமஸ்கிருத வார்த்தை. இது அர்த்தம்னா, இன்றைக்கி நடக்கிற தேதி, கிழமை, வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், இது 5மே எனக்கு சுபகமாக எனக்கு வந்து அமையணும், நல்லதே செய்யணும். இதெல்லாம் நீங்கள் பொறுப்பு. இதெல்லாம் உங்களுக்கு அடிமை மகாவிஷ்ணு பரமாத்மா. இவங்க அனைவரும் இந்த 5 அங்கம் கொண்ட பஞ்சாங்க நாள் இன்னைக்கு எனக்கு யோகமாக அமைய வேண்டும் சொல்லி பிரார்த்தனை வைப்பது. அதான் திதி விஷ்ணு ததா வாரகா, நட்சத்திர விஷ்ணு ரேவசா, யோகஷ காரணம் செய்வ சர்வம் விஷ்ணு மாயா ஜெகத்குரு. இதுக்கெல்லாம் நீங்கள் தான் குரு. இந்த 5 அங்கமும் எனக்கு யோகமாக அமையணும் வேண்டி பிரார்த்தனை வைப்பது. காலையில் இது கண்டிப்பாக செய்யணும். அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டுங்க. காயத்ரி மந்திரம் எப்போ வேணால் சொல்லலாம். அப்போ இந்த பவித்திர மோதிரம் போட்டு நீங்கள் செய்கிற சிராத்தத்துக்கும் நீங்கள் சொல்கிற மந்திரத்துக்கும் அமரிவிதமான பலன் உண்டு. இதை நான் வந்து எப்பயும் வந்து சுயநலத்துக்காகையோ காசு சம்பாதிக்காக நான் சொல்லலை. நான் வந்து மக்கள் நலன் கருதி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப விசேஷம். ஏன்னா இதெல்லாம் வந்து பவித்திரம் வந்து எல்லோரும் போடணும். குருமார்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் போட்டுங்க. ரொம்ப விசேஷம். குருமார்களுக்கு செஞ்சு கொடுங்க. காசு இருந்தால் செஞ்சு கொடுங்கலாம். அப்புறம் அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குருக்கள் வந்து ஹோமத்துக்கு வராரு. அப்போ அவருக்கு வந்து குருதட்சணை நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்க. அவர் சொல்லுவார், இத்தனை குருதட்சணை கொடுங்க. ஆனால் அவருக்கு இந்த அரிசி, இந்த பருப்பு, இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் இந்த சிறப்பு என்பது வந்து எப்பயுமே உங்களோட பொருள் அவர் கழுத்தில், அவர் பூநூல் இருக்கிற மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு லிங்கம் வெள்ளியில் செஞ்சு, என்ன ஒரு 20 வெள்ளி வரும், 1/2 இன்ச்சு லிங்கம் செஞ்சு பின்னால் பைப் மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் பின்னால் பைப் மாதிரி நீங்கள் ஒரு பூநூலில், அது எப்படின்னா 1/2 இன்ச்சு லிங்கம், நான் ஒரு நாளைக்கு காமிக்கிறேன், செஞ்சு பின்னால் பைப் மேலேருந்து கீழே மட்டும் பைப் மாதிரி செஞ்சால் அதில் வந்து பூநூலில் அவர் போட்டுக்குவார். 3 லிங்கம் செஞ்சு கொடுங்க, பெரிய பொடி. ஏன்னா நீங்கள் என்ன தான் அரிசி வாங்கி கொடுத்தாலும், பருப்பு வாங்கி கொடுத்தாலும், தட்சணை கொடுத்தாலும் அது கண்டிப்பாக அது முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் செய்து கொடுக்குற அந்த பவித்திர மோதிரமும் ஒரு குருமார்களுக்கு நீங்கள் செய்து கொடுத்த அந்த பூநூலில் போடுற லிங்கமும் 3 லிங்கம் செஞ்சு கொடுத்தாலே அவர் காலங்காலமாக போட்டுக்குவார். அவர் சொல்கிற மந்திரம், அவர் செய்த ஓமங்கள், உங்களோட பொருள் ஒரு உடம்புல எப்பயுமே இருக்கும். உங்களுக்கு அந்த பலன் வந்து நற்பலன் கண்டிப்பாக கிடைக்கும். 50% கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உண்மையான ஒரு தர்மம். நீங்கள் என்ன தான் அரிசி பருப்பு, அந்த காலத்துக்கு அது சரி. அந்த காலத்தில் வந்து அரிசி பருப்பு தானம் இதெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் சரி தான். இந்த காலமும் கொடுங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அது கொடுக்குற பதிலாக இந்த மாதிரி லிங்கம் செய்து கொடுத்தீங்கன்னா அவர் பூநூலில் போட்டுக்குவாங்க. காலங்காலமாக அவங்க காலையில் எழுந்திரிச்சு சன்னியாவாதனம் பண்ணி, மந்திர ஜபங்கள் பண்ணி, தமிழ் வேதங்கள் படித்து, கோயில் திறந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணும்போது நீங்கள் வாங்கி கொடுத்த பொருள் அவர் உடம்புலேருந்து நீங்களும் அங்கே இருப்பதாக ஐதீகம். உங்களுக்கு ஒரு 10% வந்து நற்பலன் கிடைக்கும். அதான் அடிக்க சொல்லுங்கள், குருமார்கிட்ட நீங்கள் பகச்சிக்காதீங்க, குருமார்கள்ட்ட இருக்கும் சாபம் வாங்காதீங்க. குருமார்கள்ட்ட போய் அனுமதி வாங்கி நான் சோர பரிகாரம் பல தெய்வம் அபிஷேகம்லாம் கேட்டு செய்யுங்க, சரிம்மா? இப்போ இதுதான் பவித்திர மோதிரம். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து 2வது வந்து இந்த சனீஸ்வர பரிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சனீஸ்வர பரிகாரம் ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், சனீஸ்வரர் பகவான் பார்வை ராசிக்கு வந்துச்சு சொன்னால், இப்போ கும்பராசிக்கு, மீனராசிக்கு இந்த மாதிரி பாதிப்பாக இருந்தானா சனீஸ்வருக்கு ரொம்ப பிரீத்தி வந்து கருப்பியல். இந்த கருப்பியல் தான் அவருக்கு பிரீத்தி.
அப்போ இந்த தர்ப்பணம் காரியத்துக்கெல்லாம் வந்து சனீஸ்வர பகவான் தான் பொறுப்புதாரி. யார் ஒருத்தவங்க நம்ம இறந்த முன்னோர்களுக்கு, சாஜியம் அடைஞ்ச முன்னோர்களுக்கு யார் ஒருத்தவங்க சரிவர தர்ப்பணங்கள், சிராத்தங்கள், திலாஹோமம் செய்யலைன்னு சொன்னால் அவங்கள வந்து சனீஸ்வர பகவானோட பார்வை அழுத்தி பிடிப்பார். அதனால் ராசிக்கு சனி பகவான் பார்வை எப்போ உள்ளதோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக வசதி இருந்தால் ஹோமங்கள் செய்யுங்க. திலா ஹோமம் நல்ல குருமார்களை பார்த்து செய்யுங்க. இன்னும் சிறப்புனா நீங்கள் சொந்தமாக கற்றுக்கணும். இந்த தர்ப்பணம் எளிய முறையை செய்வது நான் சொல்லிக் கொடுத்தேன். ஒரு வெள்ளல் நல்ல வெள்ளை கருப்பல் வெள்ளல் வைத்து தர்ப்பணம் மொத்தம் எளிய முறையில் செய்வது, ஒரே ஒரு காயத்ரி மந்திரம் மட்டும் சொல்லி செய்வது நான் சொல்லிக் கொடுத்தேன். ரெண்டாவது வந்து பிண்டம், 2 பிண்டம் வச்சு செய்வது நான் சொல்லிக் கொடுத்தேன். அது வந்து சிராத்தம். இது கண்டிப்பாக செய்யணும். ஏன் சொன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் 12 வயதுக்கு மேலே 96 தடவை தர்ப்பணம் கொடுக்கணுமா, சிராத்தம் பண்ணணுமா, ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்து நம்மளுக்கு வந்து 24ஆம் தேதி 7ஆம் மாதம் ஆடி அமாவாசை வருது. ஆடி அமாவாசை என்பது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு முன்னோர்கள் வழிபாட்டில் சேர்ந்தது ஆடி அமாவாசை. அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு வந்து நீங்கள் நம்ம டிக்டாக்கில் உள்ள அனைவரும் தயவுசெய்து இந்த எளிய முறை தர்ப்பணத்தையும் எளிய முறை சிராத்தத்தையும் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு நீங்கள் இப்போலேருந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டைம் கிடைக்கும் போது இந்த தர்ப்பண மந்திரத்தை முதல் ஜபம் பண்ணுங்கள். இந்த காயத்ரி மந்திரத்தையும் இந்த முறையை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. அதன் பின் நீங்கள் என்ன தெளிவுபற்றுவீங்க, உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய அனுபவத்தில் உண்மையான சம்பவம், இது பொய் சொல்ல மாட்டேன். பயிர் விஷயத்தில் 2015 தான் நான் வாட்ஸ்அப்பில் சொல்லிக் கொடுத்தேன். 2008 புவனேஸ்வரி பயிர் வழிபாடு ஆரம்பித்து முதல் சிராதம் சொல்லிக் கொடுத்து வந்தேன். அப்போ 2015 குரூப்பில் நான் சேர்ந்து சொல்லிக் கொடுக்கும் போது அப்போ அந்த ஒரு அம்மா பேர் சொல்ல விரும்பல. அவங்க வந்து மனசில் நினச்சிருந்தாங்க, கவி குருகுல் தான் உண்மையா செய்யலாமா சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க நம்பிக்கையான குருக்கள்கிட்ட கேட்டாங்க. அவர் கொஞ்சம் குழப்பிவிட்டார் போல். அதெல்லாம் வேணாமா, நீங்கள் கோயிலில் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு போங்கம்மா, ஏமா சொல்லுங்க சரிங்க. நம்ப மாட்டீங்க, பைரவருக்கு தெரியும். அவர் கனவுல அவங்க பாட்டி, இறந்தப்பட்ட பாட்டி வந்து தர்ப்பணத்தை செய்யின்னு சொல்லி ஒரு குரலில் வந்து காதில் விழுந்துச்சான் கனவுல. பயந்துட்டாங்க, என்னடா அது எப்படி சொல்லிட்டு போகிறாங்களேன்ட்டு. அப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க, ஐயா இந்த மாதிரி தர்ப்பணத்தை செய்யின்னு சொல்கிறாங்களே எங்கள் பாட்டி. சொன்னேன், நீங்கள் ஏதாவது நான் சொல்கிற விஷயத்த வந்து குழப்படி அடிச்சிக்கலாம், இல்லை யார்ட்டாவது கேட்டிங்களா, இல்லை தப்பாக அடிச்சிக்கலாம். ஆமாம் ஐயா, நான் கொஞ்சம் யாருமே செய்யலாமா குடும்பத்தில் அப்பா அம்மா கூட சொல்லிக் கொடுக்கல, அப்பா அம்மா கூட சொல்லலை, என் நண்பர்களும் யாரும் செய்யலை, எந்த குருக்களும் சொல்லி புதுசாக சொல்லிங்கனாலும் நம்பலாமா நம்பக்கூடாதான்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே நான் படுத்தேன். அதனால் பாட்டி வந்து அந்த மாதிரி தட்டிட்டு போகிறாங்களோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம்மா, நீங்கள் என்ன செய்யுங்க, இது வந்து இந்த வழிபாட்டு குரு நான் தான், நல்லது கட்ட என்னோட சேர்ந்தது, நான் பைரவருக்கு சாட்சியாக சொல்கிறேன், புவனேஸ்வரி அம்பாள் பைரவர் சாட்சியாக சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டு செஞ்சாங்க. 6 மாதம் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு அவங்க நல்ல பலன் பார்த்தாங்க. என்ன பலன் நடந்து நான் சொல்லக்கூடாது இல்லையா, அது அவங்களோட யோகம். ஆனால் எனக்கு குரு தட்சணை கொடுத்தாங்க, ஏன் போய் சொல்லணும். இப்போ வருஷம் சிலாயாகம் சொந்தமாகவும் செய்கிறாங்க, என்கிட்டையும் வந்து செய்கிறாங்க. அவங்களுக்கு 4 பிள்ளைக்கும் தர்ப்பணத்தையும் சிராத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம், ஒரு அம்மா வந்து என் குரூப்பில் சேர்ந்து புவனேஸ்வரி பயிர் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்போது கணவனை வந்து யாரோ வந்து பிண்டம் கொடுமா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் சொன்னாங்க, ஐயா நீங்கள் நான் புவனேஸ்வரி படம் வச்சு வெளியில் விளக்கேற்றுறேன், வாசப்படி 10 மணி ஹாலில் நீங்கள் சொன்ன மாதிரியா கோயிலையும் பயிருக்கு விளக்கேற்றுறேன், நீங்கள் சொன்ன தர்ப்பணத்தை நான் மந்திரத்தை ஜம்மரின்னா செய்ய ஆரம்பிக்கல, ஆனால் என் கனவுல வந்து ஏதோ சின்ன குழந்தை வந்து பிண்டம் கொடுமான்னு கேட்குறாங்கன்ட்டு. இப்போ நான் சொன்னேன், அம்மா தவறாக நினச்சிக்காதீங்கம்மா, ஏன்னா நானும் ஒரு குடும்பவாசி தானம்மா, தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா, நீங்கள் எனக்கு அம்மா மாதிரின்னு. அம்மா உங்களுக்கு ஏதாவது குழந்தைகள் ஏதாவது களைஞ்சி போடுறது இருக்குதான்னு கேட்டேன். ஆமாம் ஐயா, ஒரு 2 குழந்தை களைஞ்சி போச்சு. நான் சொன்னேன், கண்டிப்பாக களைஞ்சி போன அந்த குழந்தைகளோட ஆத்மா வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து பின்னம் கேட்குதம்மா, நீங்கள் தயவுசெய்து கைப்பட கொடுங்கம்மான்னு சொன்னேன். அவங்க அப்படியே அழுந்துட்டாங்க. இந்த வார்த்தை சொன்னேன். ஆமாம் ஐயா, நான் 2 முறை எனக்கு அபோஷன் ஆயிடுச்சு, ஆனால் நான் வந்து ரொம்ப கவலையாக தான் இருந்தேன். ஆனால் எப்போ நான் அந்த சிராத்தம் கற்றுக்கிட்ட பிறகு என் கனவுல வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு 5 வயசு குழந்த மாதிரி தெரியுது வந்து என்கிட்ட வந்து. அப்போ சொன்னால், குழந்தை கழிஞ்சு 5 வருஷம் இருக்குமா கேட்டேன். ஆமாம் ஐயா 5 வருஷம் இருக்கும், அந்த ஆத்மாவுக்கு இன்னும் உயிர் இருக்குது, அந்த ஆத்மாவுக்கு இன்னும் மோட்சத்துக்கு போகலை, நீங்கள் வந்து பிண்டம் கொடுங்கம்மா கைப்பட, வீட்டுக்கு வெளியே தர்ப்பணம் மட்டும் செஞ்சுங்கும் போது அப்புறம் கற்றுக்கிட்டு பிண்டம் கொடுங்கன்னு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கனவு வரல. ஆனால் அவங்க மனதால் சொன்னாங்க, இந்த பிண்டத்தை நான் நீங்கள் முதல்ல 5 பிண்டம், நம்ம 2 பிண்டம் சொல்லி கொடுத்தோம், அப்புறம் அதுக்கு 5 பிண்டம் கற்றுக்கிட்டாங்க, தர்ப்பணம் பண்ணாங்க, சிராத்தம் பண்ணாங்க.
அதன் போய் நம்ம சொன்னால் எனக்கு மனம் ரொம்ப திருப்தி அடையுதியா, நான் உட்காந்து நான் செஞ்சேன், தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சேன், எனக்கு ஏதோ ஒரு பெரிய பாரம் என் மனசை விட்டு இறங்கின மாதிரி இருக்குது. இதுதான் சத்தியமாக உண்மை. நான் வந்து என் பேச்சு நீங்கள் கேட்கணும், நீங்கள் செய்யணும்னு சொல்லி நான் சொல்ல கிடையாது. என்னோடய அனுபவத்தில் நடந்த உண்மையான சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதெல்லாம் என்னோடய குரூப்பில் எனக்கு குரூப்பில் பாதி பேர் டிக்டாக் இருக்காங்க. நான் பொய் சொன்னால் அவங்க கோமெண்ட் கொடுப்பாங்க, ரவி குருக்கள் பொய் சொல்கிறாருன்ட்டு. ஆனால் பாதி பேர் என் டிக்டாக்ல இருந்து எனக்கு குரு சரணம், குருவே வாழ்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அவங்களாம் என்னோடய குரூப்பில் சேர்ந்து சிஷியர்கள் மாதிரி, ஆத்மா சிஷிய பிள்ளைகள் மாதிரி அவங்களாம். ஏன்னா அவங்களாம் செய்து பலன் பார்த்தாள், அவங்களாம் இந்த வழிபாடு செய்து பலன் பார்த்தா இன்னும் செஞ்சுக்கிட்டு வராங்க, இன்னும் நல்லா இருக்காங்க. சில பேர் வந்து இந்த தமிழ் சரியாக வரமாட்டேன்னு சொல்லி தான் சில பேர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கற்றுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்கு சனி பகவான் படும் போது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா ஜாதக அன்பர்களுக்கெல்லாம் தெரியும், ஜோதிட சாஸ்திர அன்பர்கள், சனி பகவான் வந்து கரும கரகம். ஒரு ராசிக்கோ லக்னத்துக்கோ 10 கோடி அதிபதி யாருன்னா சனீஸ்வர பகவான் தான். அதனால தான் சனீஸ்வர பகவானுக்கு வந்து பார்வை ராசிக்கு படும் போது தயவு செய்து உங்கள் முன்னோர்கள் வழிபாடான தர்ப்பணம், சிராத்தம், யாகம், திலா யாகம் கண்டிப்பாக செய்யுங்க. செஞ்சால் தான் அந்த ஒருத்தருக்கு 7 சனி போட்டோம் 7 வருஷமும் செஞ்சுட்டு வாங்க. அப்படி தான் உங்களுக்கு பரிபூர்ணமான யோகம் வரும். சிலர் வந்து சொல்லுவாங்க சனீஸ்வர பகவான் வந்து சில குருமார்கள் என்று சொன்னார். நான் எல்லாம் தெரிஞ்சமாக நான் பேச கிடையாது. சில குருமார்கள் நான் பேசும்போது சொன்னார், சனீஸ்வர பார்வையில் வந்து விநாயகரை கும்பிட்டா பிடிக்க மாட்டார். நான் சொன்னேன் அப்படி இல்லையா, சனீஸ்வர பகவான் பார்வைப்பட்டு தான் விநாயகர் ஒரு தலைக்கு, ஆதி ரூபமான தலைக்கு ஆபத்து வந்தது. விநாயகர் தலை வெட்டுப்பட்டு, மனித தலை வெட்டுப்பட்டு, மிருக தலை, யானை தலை பூட்டப்பட்டதுயா. ஆஞ்சநேயர் பிடிக்கலையா, ஆஞ்சநேயர் பிடிக்கலைன்னா சனீஸ்வர பகவான் பார்வைப்பட்டு தான் லெங்கைக்கு ஆஞ்சநேய சுவாமி பறந்து போகும்போது வாள் எரியப்பட்டது. சிவபெருமானே திருவோடு எடுத்து பிச்சை எடுத்தார், அது சனீஸ்வர பார்வை தான். அதனால் சனீஸ்வர பகவான் வந்து எல்லாத்தையும் முடிக்கும் போது ஒன்று இழக்கணும். நம்ம சந்தோஷத்தையாவது நம்ம இழக்கணும், சந்தோஷத்தை நம்ம வந்து இழக்கணும். ஆனால் நம்ம மட்டும் பூமி நலனுக்காக, மக்கள் நலனுக்காக, நம்ம முன்னோர்கள் நலனுக்காக நம்ம இந்த சிராத்தம் தர்ப்பணம் நம்ம செய்யும் போது, ஏன்னா ஒரு பாருங்கள், நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கீரை சாப்பிட்றோம், நம்ம முன்னோர்களாக இருக்கலாம் இல்லையா. அதான் வந்து இது சிவபுராணம் அழகாக பாடுதே, புழுவாகி, மரமாகி, மனிதனாகி, பேய பிசாசாகி எல்லா முன்னோர்களும் நம்மளுக்கு மறுபிறவி இருக்கும் போது அவங்க பில்லாக பறக்கலாம், மரமாக பறக்கலாம், மிருகமாக பறக்கலாம். அதை நம்ம சாப்பிட்றோமா இல்லையா, அதுவும் நம்மளுக்கு ஒரு தோஷம். அதான் வந்து எப்போ ஒரு வழிபாடு நம்ம ஒரு ஆன்மீகத்தை நம்ம சொன்னாலும் தர்ப்பணம் சரணம் சொல்கிறோங்க. இப்போ நான் ஏன் சொல்கிறேன் காசி கால வைரவி அர்ப்பணம் சரணம் ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு தெரியாத செஞ்ச தப்புக்கு அது இறைவன் சாட்சி, அவருக்கு அர்ப்பணம், அவருக்கு தர்ப்பணம் சரணம் நம்ம சொல்கிறோம். நீங்களே என்னை காப்பாற்றுறோம், நீங்களே நாட்கொள்ளணும்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பூஜைக்கு முதல் பூஜை தர்ப்பணம் சிராத்தம் தான். அதே மாதிரி ராசிக்கு சனி பகவான் பார்வை போடும்போது கண்டிப்பாக தர்ப்பணம் சொந்தமாக செய்யணும். வசதி உள்ளவங்க குருமார்கள் வச்சு தர்ப்பணம் செஞ்சுக்குவாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்பது வந்து 16 தோஷத்துக்கும் தர்ப்பண காரியத்துக்கும் ரொம்ப விசேஷம். 24 மணி நம்ம தர்ப்பணம் செய்யலாம். சூரியன் பித்ருக்காரகன், சந்திரன் மாத்திருக்காரகன். இது ஆடி அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுப்பது, சிராத்தம் செய்வது, ஹோமம் செய்வது வந்து நம்ம மாதுரு வகைக்காரங்களுக்கு ரொம்ப உயர்ந்ததான். அம்மா வழி சொந்தம் இருக்கு இல்லையா, அம்மா அப்பா, அம்மாவோட பாட்டி, இவங்களெல்லாம் மாதுரு வர்க்கத்துக்கு ரொம்ப உயர்ந்ததான். இது ஆடி அமாவாசைக்கு நம்ம செய்கிறது. ஆனால் நாங்கள் வந்து ஆடி அமாவாசையை தவிர்த்து அதுக்கு ஆடி அமாவாசை முடிஞ்ச ஒரு ஞாயிற்றுக்கிழமை வர மக நட்சத்திரம் அன்றைக்கி சம்பவிக்குது. மக நட்சத்திரத்தில் வர அன்றைக்கி தான் எங்கள் குரூப் சத்வான், எங்களோட குரூப் வந்து ஒரு திலா ஹோமம் நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு பொறுப்பதாரி உமாமா, 2 சரசம்மா, 2 பேர் வந்து அவங்க வந்து இந்த திலா யாகம் ஒரு 30 பேர் சேர்ந்து, ஏன்னா வருஷம் நாங்கள் செஞ்சு தருவோம். நாங்கள் 3 யாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் எங்கள் பிரசுத்தம். முதல் யாகம் வந்து ஆடி அமாவாசைக்கு செய்கிற முதல் யாகம், முன்னோர்கள் செய்கிற முதல் யாகம். 2வது யாகம் வந்து புவனேஸ்வரி ஜெயந்தி, அதாவது ஆவணி மாதத்து வர பௌர்ணமி, ஆவணி மாதம் வர பௌர்ணமி திருவோண நட்சத்திரம் சம்பவிக்கும் போது புவனேஸ்வரி அம்பாள் ஜெயந்தி வரும். அன்றைக்கி நாங்கள் எல்லாம் சேர்ந்து யாகம் பண்ணுவோம். அது புவனேஸ்வரி அம்பாள் ஜெயந்திக்கு புவனேஸ்வரி யாகம், காலபரி யாகம் செய்வோம். அது 2வது யாகம் முக்கியத்துவம் கொடுப்போம். 3வது யாகம் எதுக்கு முன்னா வருஷம் கடைசி கார்த்திகை மாதம் வர
தேவகால பைரவி அஷ்டமி அன்னைக்கு கால பைரவர் யாகம் நாங்கள் அஷ்டபைரவி யாகம் காலபைரவி யாகம் செய்வோம். 2014 நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இந்த பிகேபி டைம் இந்த 2020, 21 நிப்பாட்டி வச்சுருந்தோம். 3 வருஷம் நாங்கள் செய்ய முடியல. ஏன்னா பிகேபி கொரோனா டைம்லாம் தெரியும், நிப்பாட்டிட்டோம். இப்போ இந்த ஆண்டு வந்து நாங்கள்லாம் வந்து எங்கிட்ட கற்றுக்கிட்டவங்க அத்தனை பேரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆடி அமாவாசைக்கு இதுக்கு பொறுப்புதாரி வந்து சரசம்மா, ரெண்டாவது வந்து உமா அம்மா. சரசம்மா நம்பர் வந்து உமா அம்மாட்ட கேட்டுங்க. உமா அம்மா நம்பர் உங்களுக்கு தெரியும், குரூப் ஹெட்லைன் நம்பர். அவங்களாம் சேர்ந்து ஆடி அமாவாசைக்கு நாங்கள் ஒரு மாத்ரு பித்ரு பிண்ட தர்ப்பணம் திலாயாகம் நாங்கள் செய்கிறோம். கலந்துக்கிறவங்க வந்து கலந்துங்க. அதே மாதிரி நான் வந்து 3 விஷயம் பேசியிருக்கேன். மொதல் விஷயம் குஷா குஷி கரண்டி, சிராத்த கரண்டி. 2வது விஷயம் விஷ்ணு பாதம், ரொம்ப முக்கியம். 3வது வந்து இந்த பவித்திர மோதிரம். இதெல்லாம் தயவுசெய்து நீங்களும் செஞ்சு போட்டுங்க. ஒரு குருக்களுக்கு தானம் பண்ணுங்க. அது ஏழை குருக்களாக இருக்கணும், சின்ன குரு, பெரிய குருக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. இது தானம் செஞ்சு பாருங்கள், குருமார்களுக்கு எவ்வளோ குடும்ப சுபட்சம் ஏற்படும். 2வது வந்து பூநூலில், குருமார்களுக்கு பூநூலில் குரு தட்சணையாக செஞ்சு கொடுங்க. அதாவது 3 லிங்கம் 1/2 இன்ச்சுக்கு பின்னால் பைப் வச்சு, அதாவது வாசு, ருத்ரன், ஆதித்யனா பாவித்து, இவங்க 3 பேரும் மும்மூர்த்திகள். பித்ரு தேவதா, மாத்ரு பித்ரு தேவதாவோட தேவதைகள். வாசு, ருத்ரன், ஆதித்யன், இவங்க 3 பேரும் பித்ரு வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் பெறுவாங்க. அது நம்ம அப்பா, அப்பாவோட அப்பா, அப்பாவோட அப்பா, 3 வகையாரங்களை சொல்லுவாங்க. இப்போ 3 லிங்கம் செஞ்சு கொடுங்க. அதாவது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரனை பாவித்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. உங்களோட வாழ்க்கை தரம் எப்படி மாறுது பாருங்கள். குருமார்களுக்கு வந்து மந்திரம் சொல்கிற வாய், பிரம்மனை உணர்ந்தவங்க. சில குருக்களுங்க சேட்டை, அதுக்காக எல்லா குருக்களையும் சொல்லாதீங்கம்மா. சில குருக்களுங்க சேட்டை தான், இல்லைன்னு இல்லை. எதில் தான் தப்பு இல்லை, எது ரைட் இல்லை, எதெல்லாம் நல்லதில் எதுவும் கெட்டது, நம்ம தான் பார்த்து நடக்கணும். ஒரு குருக்கள் செய்ய தப்பு எல்லா குருக்களும் சொல்லாதீங்கம்மா. சில பேர் சொல்கிற சில குருக்களும் அப்படின்னு சொல்லவே கூடாதுமா. எல்லா விஷயத்துலையும் ஏமாற்றம் இருக்குது, எல்லா விஷயத்துலையும் உண்மை இருக்குது. நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதனால் சாஸ்திர பிரகாரம் இன்றைக்கி நான் வந்து இந்த தர்ப்பணத்தை பற்றியும், சிராத்தத்தை பற்றியும், ஏழை சனியை பற்றியும், இந்த பவித்ரா முக்கியத்துவம் பற்றியும் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் கூட பரவாயில்ல, வருங்காட்டில் இது உண்மைன்னு உங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாம் வந்து உண்மையான விஷயம். தயவு செய்து நீங்கள் திருப்பி நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் முன்னோர்கள் பிண்டம் வைத்தாதான் உங்களுக்கு உங்கள் பிள்ளை பிண்டம் வைப்பான். இது தெரிஞ்சுக்கங்க. நம்ம என்ன வழி காட்டுறோமோ அதான் பிள்ளை கற்றுக்க போகுது. அதான் மாதா, பிதா, குரு, தெய்வம். ஒரு குழந்தைக்கு குரு மாதா, பிதா, அப்பா அம்மா தான். 3வது தான் குரு. குருவை நல்லா கரெக்டாக கடைப்பிடிச்சாதான் இறைவனை நீங்கள் சந்திக்க முடியும். அதனால் காசிகால பைரவி பைரவர்ப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம்.